குளிர்னாலையா? வா மச்சான் சுபாஷ், பார்த்து வாப்பா. ஒன் டாப்ல உள்ளுக்குள்ள சுபாஷ் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சுபாஷ் இருக்காரா இல்லையான்னு தெரில. எனக்கு அங்கங்கே இப்படியெல்லாம். ஹாய் மக்களே, சூரத்துக்களே, we are inside some cave. See here, it's pretty good, it's damn good actually. It's ஓத்துல குச்சி காம்பில் ரோஜா பூக்குமா நுழைத்தேனே. ஏய் தள்ளு தள்ளு தள்ளு, ஒரே தள்ளு அப்படியே லெஃப்ட் காட். மோனோலித் ரெஸ்டாரண்ட் ஃபோன் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுது. நேரில் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கணும். நீ என்ன டிசைட் பண்ணிட்டியா? வந்து ஓகே வாங்க வாங்க வாங்க. நாங்கள் 3 பேர் ஒரு பிளான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் 2026 ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Hey people, hi guys. ஃபைனலாக கிளம்பியாச்சு. நம்ம ரூம் விட்டு செக் அவுட் பண்ண போகிறோம். ஐ லவ் திஸ் ஸ்டே, க்யூட் காம்பேக்ட் ரூம். ஸோ காலையில் தான் இந்த ஹீட்டரை கண்டுபிடிச்சோம். லைக் உள்ள கபோர்டில் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருக்குங்க போட்டதுக்கப்புறம். ஃபைனலாக டே 4 நம்ம எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. இளன், அபிஷேக், மிதுன், ஸோ சரத். உங்களை தான் எடுத்துகிட்ருக்கேன். ஹாய்ஸ், வெல்கம் டு டே 4 of our northeast trip. He is our driver. भैया हाय बोल दो. हाय, गुड मॉर्निंग. गुड मॉर्निंग. सो हम रेडी हो गए ना? हाँ, रेडी एग्जैक्टली. हाँ, थोड़ा हाफ घंटे डिले हो गया. இதுதான் நம்மளோட இளன் தம்பல். हाय गाइस. ஹாய். ஸோ நெக்ஸ்ட் அபிஷேக் ஃப்ரெண்ட் இஸ் கார் வழியாக உள்ள போவோம். சரத்ரா, பிரியா, சரி பிரியன். டேய் இது சீட்டை தர செக் அவுட் பண்ணும். Hey people, finally we reached this. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஆஃப் டே 3 ரீச் ஆகிட்டோம். லத்தியம் கேனியான். சாப்பிடல. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, எங்களோட வண்டி வந்து டீ போர்டு வண்டியில் ஓன் போர்டு, சரியா? ஸோ அந்த ஓன் போர்டு வண்டியில் வந்து ஓட்டக்கூடாது. ஷிலாங் போலீஸ் பிடிப்பான்னு சொல்லிட்டு அவன் 8 மணிக்கு முன்னாடி ஷிலாங் சிட்டியை கிடக்கணும்னு சொல்லிட்டு எங்களை 7 மணிக்கு எழுப்பி விட்டு, ஆமாம் அதான் ரீசன், அதான் அவன் சொன்னான். அதனால தான் அந்த ஃபோன் இன்னைக்கு காலையில் தான் சொன்னான் ஏன்னு. அதனால வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டான். இனிமேல் நம்ம இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. நம்ம மிஸ்டேக்கில் இல்லை இது, அவன் வண்டி கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நாங்கள் அப்புறம் அடிச்சு பிடிச்சி நான் கூகுள் மேப் போட்டு இந்த லொக்கேஷன், இவன் வந்து நீ டேரெக்டாக சிறப்புஞ்சி போன்னு சொல்லிட்டு இருந்தான். நாங்கள் இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு சிறப்புஞ்சி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு இன்னும் 2 லொக்கேஷனை பார்த்துட்டு ஃபால்ஸை பார்த்துட்டு சிறப்புஞ்சி போவோம் நெக்ஸ்ட்டு. இங்கே வந்து சாப்பிட வந்தோமா, இன்னும் ஆர்டர் எடுக்கவே வரல. ஸோ சும்மா போய் பிஸ்கட் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே கம்பெனி பாருங்களேன், லைக் இந்த ஊரோட ஓன் பிராண்ட் போல். இது ஒன்று லைக் எல்லாம் இந்த ஊரோட ஓன் பிராண்டு பிஸ்கட்ஸ் இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஹே பாடேஸ். ஸோ ஃபைனலாக 1 மணி நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் லத்தியம் கேனியன் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி பாருங்கள் க்ரீனாகவே இல்லை, லைக் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஏரியா ஃபுல்லாக வந்து இட்ஸ் இன் ப்ரௌன் கலர். ஸோ டஸ்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு we came at the wrong time. So we should have visited this in monsoon I guess. But still fine. ஒரு வேலிங்க, இது கேனியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக க்ரீனாக. இங்கே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன் பயங்கர லைக் வெயில் நல்லா அடிக்குதா. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி கோல்ட் ஹியர். ஈவன் தோ சன்னியாக இருந்தாலும் நல்லா சில்லுன்னு காற்று. அதனால் எல்லாருமே லைக் நிறைய பேர் லைக் கையெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது, பாதம் ஃப்ரீஸ் ஆகுது. பாருங்கள், இதுதான் இந்த பின்னாடி இருக்கிறது தான் அந்த நம்ம வந்த ஸ்பாட். இதுதான் இந்த லத்தியம் கேனியான். குளிர்னாலையா? இதுக்கு மேலே விட மாட்டாங்களா?
ஸோ அந்த ரஃப்லிங் கேனியான் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். பட் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்னாரு. தண்ணி வருதா இல்லையானே தெரில. ஸோ இதுதான் நம்ம ஸ்பாட். யாருமே இல்லை ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆஃப் சீசன் வந்துட்டோம். அதனால் இது ஃபுல்லாக க்ரீனாக இருக்க வேண்டியது. பட் ஆனால் ஃபுல்லாக டெசர்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ எங்களுக்கு வந்து ஏதோ சஹாரா தார் டெசர்ட்க்கு வந்து ஒரு ஃபீல். லைக் எங்கள் வண்டி இங்கேயே நின்றுச்சு. லைக் இதுக்கப்புறம் வந்து இதில் இறங்கினா வந்து ஏற முடியாதுன்ட்டாங்க. லைக் வாஸ்ட்டும் வந்தால் கரெக்டு தான். ஸோ அதனால் நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ போய் பார்ப்போம். லைக் இங்கேருந்து ட்ரக் பண்ணணும் கொஞ்சம் தூரம். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. பட் ஆனால் ஃபால்ஸ் இருக்குன்றாங்க இங்கே. ஸோ நம்ம போய் பார்ப்போம். ஃபால்ஸில் வந்து ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இது ஆஃப் சீசனு. நீங்கள் வந்து ஜூலை நவம்பர் அந்த டைமில் வரணுன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன கேப்டனை கூப்பிடணும். ஏன்னா தான் இந்த குரூவை கைட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா யாருமே இல்லை. பட் ஆனால் மக்கள் வந்துட்டு போன தடம் இருக்குது. அங்கங்கே பொல்யூஷன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மக்கள் நடந்த அச்சு மார்க் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து மக்கள் நடமாட்டப்பான பகுதிக்கு தான் போகிறோம். இங்கே பாருங்கள். இங்கே பட் ஆனால் இங்கே வந்து ஒரு என்ன ப்ராப்ளம்னா இது ஒரு ரோடு, இங்கே ஒரு ரோடு பிரியுது, நம்மளுக்கு பின்னாடி ஒரு ரோடு இருக்குது, இங்கே ஒரு ரோடு பிரியுது. ஸோ அதனால் தெற்கு திசையை நோக்கி 2 பேரும், வடக்கு திசையை நோக்கி 2 பேரும் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். ஓகே, பாய். இதைய பொள்ள பேசுதா கூலி பவர் ஹவுஸே எனக்கும் தரையாத மவுசே. We are not able to see any falls here, buddy. No, like இங்கே தான் இருக்குன்னாங்க. ஆனால் வழியும் இல்லை ஒழுங்கா. எங்கே இருக்குன்னு தெரியல. லைக் அங்கே ஒரு இது தெரியுதுல்ல, அங்கே இருந்தால் நம்ம வந்து அதான் லெஃப்ட் கேனியனோட வியூ பாயிண்ட். பட் அதோட இது ஒருத்தா இருக்குது அந்த வியூ பாயிண்டோட. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். அந்த லைக் நான் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன். தண்ணியே இல்லை, ரொம்ப கம்மின்னா தண்ணியே வரலங்க. அதை தான் இன்டெரக்டாக சொல்லியிருக்கான். இவ்வளோ ட்ரையாக இருக்கும் போதே நம்ம யோசிச்சிருக்கணும். லைக் இங்கே பாருங்கள், இங்கேருந்து லைக் வியூ மட்டும்தான். பட் தண்ணி இப்போதைக்கு எதுவுமே வரலங்க. குளிக்கலாம் முடியாது. வியூ இங்கேருந்து செம்மையாக இருக்குது, பிரச்சனை இல்லை. லைக் இங்கே பாருங்களேன். பட் ஆனால் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. லைக் ஃபுல்லாக வந்து க்ரீனாக இருக்குன்னு பார்த்தா ட்ரையாக ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குது. லைக் மேலே வந்த மாதிரியே இல்லை. ஏதோ வந்து சம்திங் லைக் டெசர்டி பிளேஸ் போன மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். சுல்லுன்னு வெயில் அடிக்குதா, பட் ஆனால் குளிருது. அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு ஹைலைட்டு. நம்மளுக்கு பின்னாடி தான் லைக் அந்த பர்டிகுலர் இதில் தான் ஃபால்ஸ் இருக்குது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்த பிளேஸ் டைமிங் ரொம்ப தப்பு. தான் பிளேஸ் சொன்ன மாதிரி தான் தப்பான டைமில் வந்துட்டோம் நம்ம. ஃபுல்லாக இங்கே பின்னாடி மட்டும் க்ரீன், லைக் அது ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி நினைக்கிறேன். இதெல்லாம் இங்கே கல்டிவேட் பண்ணுற பூமியாமா இந்த சைட்லாம். லைக் நான் இங்கே காமிக்கிற ட்ரையாக இருக்குல்ல, எல்லாம் கல்டிவேட் ப்ளஸ் கிராஸ் இருக்குமாமா. நவம்பர், ஜூன், ஜூலை அப்போ வந்து மான்சூன் அப்போ இருக்கும் நாங்கள். பட் ஆனால் அப்போ என்ன ப்ராப்ளம்னா மிஸ்ட் இருக்கும் அப்போது. லைக் சம்டைம்ஸ் வியூ இருக்கும், வியூ இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இங்கே வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா. பாருங்க, தெரியுதா? இது தாங்க அந்த ஃபால்ஸு. இங்கே தாங்க ஃபால்ஸ் இருக்க வேண்டியது. இப்போ வெறும் ஒரு குட்டை மாதிரி இருக்குது. பட் ஆனால் இங்கே ஃபால்ஸ் வரும்போது சூப்பராக இருக்கும். லைக் ஏதாச்சும் ஏதோ அது ஒரு கிளிப் ஏதோ இல்லை ஏதோ ஃபோட்டோ இது கிடச்சிச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ பாருங்க, தண்ணியே இல்லை, தண்ணியே வரல லிட்டரலாக. காய்ஸ், நம்ம அந்த ரெஃப்லிங் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். தண்ணி வரல. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் சிறப்புஞ்சி போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஆடெல்லாம் வந்து உள் பயங்கரமாக இருக்காமா. நீ என்ன சொல்கிறேன்? என்னோட ஆடு உள்ள நல்லா இருந்துச்சு. உள்ள செம பேர் நிறைய திக்காக இருந்துச்சு. அந்த ஆடு திக்காக இருந்துச்சா? இதில் தான் நம்மளுக்கு சொட்டெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஆமாம், இதெல்லாம் ஃபேக்ஸ் இதெல்லாம் ஒரிஜினல் உள்ள ஒரிஜினல் இங்கே போட்டிருக்கு. இது ஒரிஜினல். இதெல்லாம் மக்களே இங்கே பாருங்க, நல்லா ஃபுட்பால் விளாண்டுருக்காங்க எல்லாம். ये स्कूल है गए थोड़ा उनसे स्लो कर दो, इधर उनसे स्लो कर दो. हाँ,
देखेंगे कैसा खेलते हैं सब स्कूल लड़के 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 हैं ना लड़का लड़का they are playing football nicely see everybody see the crowd you guys சின்ன பசங்க தான் விளையாடுறாங்க நான் எல்லாம் நல்லா விளையாண்டுருக்காங்க இங்கே வந்து ஃபுட்பால் தான் ஃபேமஸ் பாருங்களேன் எல்லாம் நல்லா விளையாடுறாங்க ஏய் அது வந்து பெங்காலி உங்களுக்கு புரியாது சரியா சரி ஏதோ ஒன்று காசி என்ன திட்டு தேரா குத்தாலாம் சொல்லலாம் வந்து பாருங்க லைக் அங்கே தூரத்தில் பஞ்சி ஜம்பிங் இருக்குது இந்த பயணியர் அட்வென்ச்சர் டூர்ஸ் இதுதான் ஆக்சுவலாக நம்ம அங்கே அந்த கேனியன் பார்த்ததோட இது நல்லா இருக்கு ஒரு கேவ் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஆர்வாவ் கேவ்ஸ் லைக் கார்டன் ஆஃப் கேவ்ஸ் இருந்துச்சு அதை மிஸ் பண்ணிட்டோம் ஸோ வேறு ஒரு கேவ் இங்கே இருந்துச்சு ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு உள்ளே தான் ரெஸ்டாரண்ட் இருக்கான் பார்ப்போம் சாப்பிட முடிஞ்சு அங்கேயே சாப்பிட்டோம் സുഹൃത്തുക്കളെ ഹലോ സുഹൃത്തുക്കളെ ഇവിടെ ഒരു വാളി ഇവിടെ ഒരു കേവ്സ് നോക്കി നമ്മൾ വാച്ച് ആടെ മലയാളത്തിൽ പറയുന്നത് സോ അർവ കേവ്സ്